உலகில் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். ஜூன் 2ஆம் தேதி ஒரு சிறப்பான நல்ல விஷயம் நமக்கு நடக்க போகுது. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய முழு சுபகிரகம் சொல்லக்கூடிய நவகிரகங்கள்லேயே முழு சுபகிரகம் அப்படின்னா யாரை சொல்லுவோம்னா, வியாழனை தான் சொல்லுவோம். அவரை குருவாவும் சொல்லுவோம். அவர் வந்து வந்து கடக ராசிக்கு தன்னுடைய உச்ச வீடுன்னு சொல்லக்கூடிய கடக ராசிக்கு வரப்போறார். 12 ஆண்டுகளுக்கு வரப்போறாருன்றது இங்க ஒரு மிக சிறப்பான ஒரு விஷயம். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, குரு வந்து தன்னுடைய சுழற்சியை முடிச்சு ஒரு இருந்த ராசிக்கு திரும்ப வரதுக்கு 12 ஆண்டுகள் எடுத்துக்குவார். அந்த வகையில கடக ராசிக்கு மீண்டும் 12 ஆண்டுகளுக்கு பிறகு ஜூன் 2ஆம் தேதி வந்து அமரப் போறார். ஓராண்டு அங்க இருக்க போறார். அங்க இருந்து கண்டிப்பான முறையில அவர் சுபகிரகம் தானே. அதனால ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே அவர் யோக பலன்கள மட்டுமே குடுக்க போறார். உலகத்துக்கே நல்ல நிம்மதியும், சந்தோஷமும், பொருளாதார நிலை இப்ப சமீப காலங்கள்ல பார்த்தீங்கன்னா, போர் பிரச்சனைகள், அப்புறம் இந்த வைரஸ் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரியான நிறைய அனாவசியமான சங்கடங்கள்லாம் மக்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. விலைவாசி உயர்வு இப்ப அரசாங்கங்களுக்குமே நிறைய நெருக்கடிகள் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு இல்லையா? இது தனி மனிதருடைய வாழ்க்கையில நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்திட்டு இருக்கும். ஸோ இந்த சங்கடங்கள் எல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு உன்னதமான விஷயத்த நம்ம குரு பகவான் நமக்கு செய்ய போறார். அவர் ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து அவருடைய ஆட்டத்த நம்ம பார்க்க போறோம். அவர் கண்டிப்பான முறையில ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே தனித்துவமான சிறப்பான யோகங்கள குடுக்க போறார். ஒவ்வொரு ராசிக்கு என்னென்ன யோகங்கள குடுக்க போறார் அப்படின்றத பார்க்க போறோம். குறிப்பா மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் உங்களுக்கான என்ன யோகம், இந்த குருவுடைய பயிற்சியினால என்ன யோகம் நமக்கு கிடைக்க போகுது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. தொடர்ந்து காணொளிய பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். மீனராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் ஜூன் 2ஆம் தேதி பயிற்சியாகி மிதுன ராசியிலேருந்து கடக ராசிக்கு வரப்போறாரு. அதாவது பஞ்சம குருவா இனி ஒரு ஓராண்டுக்கு தொடர போறாரு. 5ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடம் அப்படின்றது சாதாரண இடம் கிடையாது. ராசிக்கு யோகஸ்தானம்னு சொல்லுவோம். அதாவது நம்மளுடைய குலதெய்வம், பூர்வ புண்ணியஸ்தானம், நம்மளோட புத்திரஸ்தானம், மனோஸ்தானம் எல்லாமே வந்து நம்மளுடைய 5ஆம் இடம் தான். அந்த 5ஆம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா, மீன ராசியிலேருந்து 5வது வீடு கடகம். அந்த கடக ராசி தான் வந்து உங்கள் ராசிநாதன் குரு பகவான் முழு பலம் பெறக்கூடிய ஒரு வீடு. ஸோ உங்களுக்கு தெரியும். உங்களுடைய ராசிநாதன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 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 ராசியிலேருந்து மீண்டும் திரும்ப அந்த ராசிக்கு வர்றதுக்கு கால சுழற்சியில 12 ஆண்டுகள் எடுத்துப்பார். ஸோ அந்த வகையில இப்ப கடக ராசிக்குள்ள அவர் வர்றதுக்கு வந்து 12 ஆண்டுகளுக்கு பின்னாடி வர்றாரு. ஸோ 12 ஆண்டுகளுக்கு பின்னாடி நீங்க வந்து முழு பலம் பெற போறீங்க அப்படின்னு அர்த்தம். மீன ராசிக்காரர்களுக்கு உங்க ராசிநாதன் குரு பகவான் 12 ஆண்டுகளுக்கு பின்னாடி பலம் பெறதுனால நீங்களே பலமாற மாதிரி தான். உங்களுக்கே யானை பலம் கிடைச்ச மாதிரி தான். குருவுடைய சின்னமாவே வந்து அடையாளமா நம்ம யானையை நிறைய இடங்கள்ல பயன்படுத்துவோம். ஸோ அந்த அளவுக்கு வந்து உண்மையிலேயே வந்து ஐராவதம்லாம் சொல்லுவோம். இந்த வெள்ளை யானை, இந்திரனுடைய யானை அதெல்லாம் வந்து குருவுடைய அம்சத்துல வரக்கூடிய தன்மைகள் தான். ஸோ அப்போ ஒரு பாசிட்டிவிட்டியும் இருக்கும், பலமும் இருக்கும். நல்லவனாவும் இருப்போம், திறமையானவனாவும் இருப்போம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இனிமே வர்ற காலங்கள்ல மீனராசிக்காரர்களுக்கு நல்ல பலனா கை கொடுக்க போகுது. பொதுவா வந்து மீனராசிக்காரர்கள் வந்து இரக்க குணம், தெய்வ பக்தி, ஒரு அன்பு, கருணை, எல்லா வயதினரையும், எல்லா மனிதர்களையும் சமமா பாவிக்கக்கூடிய மனோபக்குவம் கொண்டவங்களாவும் இருப்பாங்க. உறவுகளுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்கவங்களா இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி தன்மைகள் இருக்கவங்கள வந்து எளிதா வந்து எல்லாரும் வந்து ஏமாத்த தான் பார்ப்பாங்க. அந்த மாதிரி மீனராசிக்காரர்கள் நிறைய சங்கடங்களை, ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க. இனிமே அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்கள்ட்ட எடுபடாது. உங்கள உங்கள யாரும் கெடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவரே நல்ல மனுஷன். அவர போயிட்டு இதுநாள் வரைக்கும் அவர் நல்ல மனுஷன். அவர ஏமாத்தலாம்னு நினைச்சிட்டு இருந்தவங்க கூட, ஐயோ பாவம் அவர் நல்லவருங்க. அவர அவர்ட்ட நம்ம வந்து ஒரு அவதப்படுத்துற மாரி பண்ணோம்னா, அது நமக்கு பின்னாடி பிரச்சனையா மாறும். கர்ம வினை நம்மள பாதிக்கும். அப்படின்ற அச்ச உணர்வுலாம் குடுத்துரும். அதனால வந்து இனிமே உங்க லைஃப்ல எல்லாமே நல்லதாவே நடக்க போகுது. உங்கள சுத்தி நல்ல மனிதர்கள் மட்டும் தான் இருக்க போறாங்க. சின்னதா தவறான எண்ணங்கள், தீய எண்ணங்கள் கொண்ட எதிர்மறை ஆற்றல்கள் பெற்ற மனிதர்கள் உங்கள்ட்ட இருந்து கண்டிப்பான முறையில விலகிடுவாங்க. நிச்சயமா இனிமே உங்க வாழ்க்கை சூழல் நல்லாருக்கும். உங்களுடைய வாழ்க்கை சூழல்னு நான் சொல்றது வந்து உங்க குடும்பம், உங்களோட தொழில் ஸ்தானம் எல்லாமே சிறப்பா இருக்க போகுது. அங்க எல்லாமே உங்களுக்கு மன மகிழ்ச்சியும், சந்தோஷத்தையும் குடுக்க போகுது. நீங்க எப்படிலாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ, அப்படிலாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள உங்களுடைய ராசிநாதன் பலம் பெறதுனால உங்களுக்கு கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாம, நீங்க சொன்ன மாரி மீன ராசிக்காரர்களுக்கு 7:30 சனி நடந்துட்டு இருக்கு. அதுலயும் ஜென்ம சனி நடந்துட்டு இருக்கு. ஆ ராசியிலேயே சனி பகவான் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. இப்ப என்னடா இவ்வளவு தூரம் குரு பயிற்சிய வச்சு நல்லா பலன்னு சொல்லிட்டு இருக்காரே, அது உண்மையில நடக்குமா? அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வரும். அது நியாயம் தான். சனி வந்து உங்களுக்கு ஜென்ம சனி. உண்மதான், தப்பு இல்ல. ஆ ஆனா ஸ்தான அடிப்படையில சனி பகவான் வந்து மீன ராசிக்கு மிகச்சிறந்த யோகங்கள குடுக்கக்கூடியவர். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க ராசிக்கு மீன ராசிக்கு 12 மற்றும் 11ஆம் இடத்துக்கு அதிபதியா வந்து அவரு ராசியில அமர்றாரு. ஒரு 11ஆம் இடம்ன்றது லாபஸ்தானம். 12ஆம் இடம்ன்றது வந்து பயணங்கள குறிக்கக்கூடிய ஸ்தானம். மோட்சஸ்தானம் எல்லாமே அதுதான். ஸோ இப்படிப்பட்ட 2 நல்ல ஸ்தானங்களுக்கு அதிபதி வந்து ராசியில் அமரும் பட்சத்தில நமக்கு லாபத்த குடுக்கக்கூடியவர் நமக்கு கூடயே இருக்காரு அப்படின்னா, அது நமக்கு நல்லது தானே! ஸோ அப்ப விதிவிலக்கா ஜென்ம சனி ஒரு பக்கம் தொந்தரவுனாலும், விதிவிலக்கா அதே சனி பகவான் உங்களுக்கு நல்லதே செய்ய போறாரு. நல்லதா செய்வாரு.
இதை இன்னொரு விதமா நான் சொல்றேன். இது இப்ப ராசி ஸ்தான அடிப்படையில சனி நல்லது செய்வார்ன்னு நான் சொன்னேன் இல்லையா? சனி இனிமே உறுதியா நல்லது மட்டுமே செய்வார் அப்படின்றதுக்கு நான் இன்னொரு ஒரு சரியான காரணத்த உங்களுக்கு சொல்லப் போறேன். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய ராசிநாதன் பஞ்சமஸ்தானமான யோகஸ்தானத்துக்கு வந்துட்டாரு. சரிங்களா? அங்கருந்து பஞ்சம யோகங்கள உங்களுக்கு அள்ளி குடுக்க போறாரு. அ 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவுடைய 9ஆம் பார்வை உங்க ராசிக்கே கிடைக்க போகுது. உங்க ராசிக்கு குரு பார்வை கிடைச்சு எந்த ராசிக்குனாலும் குரு பார்வை கிடைச்சிருச்சு அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு பரிசுத்த தன்மை வந்துரும். பொருளாதார முன்னேற்றங்கள் எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த வகையில இப்ப இங்க உங்களுடைய ராசிநாதனா வந்து அவரோட பார்வையே உங்களுக்கு கிடைக்கும் பட்சத்தில, என்னைய பார்த்துக்க எனக்கு தெரியுங்கன்னு நீங்க வந்து சொல்ற அளவுக்கு உங்களுக்குள்ள பெரிய தன்னம்பிக்கை வந்துரும். அது மட்டும் இல்லாம உங்க ராசியில இருக்க சனி பகவானுக்கும் குருவுடைய பார்வை கிடைச்சிரும். உங்க ராசிக்கு கிடைக்கும்போது, ராசியில இருக்க சனி பகவானுக்கும் குருவுடைய பார்வை கிடைச்சிரும். அப்ப குருவுடைய பார்வையில இருக்கக்கூடிய யாரா இருந்தாலும், எந்த ஒரு தோஷங்கள செய்யக்கூடிய கிரகங்களா இருந்தாலும், எந்த ஒரு தோஷங்கள குடுக்கக்கூடிய பாவமா இருந்தாலும், அந்த பாவங்கள், அந்த தோஷங்கள் எல்லாமே வந்து யோகமா மாறும் அப்படின்றது தான் ஜோதிட விதி. ஸோ அந்த அடிப்படையில உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசிநாதன் உச்ச பலம் பெற்று உங்க ராசிக்கு பார்வையை குடுத்து, உங்க ராசியில இருக்கக்கூடிய இயற்கை அசுபரான சனி பகவானுக்கும் தன்னுடைய பார்வையை குடுக்கிறதுனால, வாழ்க்கையில பல நல்ல மாற்றங்கள் சனியோட அருளாலும், குருவோட அருளாலும் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றது தான் உள்ளபடியே உண்மை. அதே மாரி உங்க ராசிநாதன் நீர் ராசியான கடக ராசியில போய் அமர்ந்து உச்ச பலம் பெறதுனால, அ வெளிநாட்டு யோகங்கள், வெளிநாட்டு தொடர்புகள், வெளிநாட்டு பயணங்கள் இதன் மூலியமாலாம் உங்களுக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்கப் போகுது. கௌரவம், மதிப்பு, மரியாதை நீங்க எதிர்பார்த்த ஒரு கௌரவ பொறுப்புகள், செல்வாக்கு எல்லாமே உங்களுக்கு தேடி வரப்போகுது. பொருளாதார ரீதியாவுமே வந்து பல நல்ல முன்னேற்றங்கள் அடையப் போறீங்க. கண்டிப்பான முறையில மீன ராசிக்காரர்களுக்கு ஒரு ஜாக்பாட் அடிச்ச ஒரு அற்புதமான காலம்னு இத சொல்லலாம். இப்ப பார்த்தீங்க அப்படின்னா வந்து, குரு வந்து ஒரு உச்ச நிலைக்கு வரதுனால, ஒரு நல்ல நிலைக்கு வரதுனால, உலகத்துக்கே நல்லது நம்ம முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி, ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே எவ்வளோ சிறப்புகள குடுக்கப் போகுது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அந்த வகையில வந்து முதல்ல வந்து நம்ம குருவுடைய தன்மைய முழுமையா புரிஞ்சுக்கணும். குரு யாரு? அவரு வந்து நவகிரகங்கள்ல அவருடைய ரோல் என்ன? இதெல்லாம் நம்ம பார்க்கணும். இப்போ இன்னைக்கு மாடர்ன் சயின்ஸ் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து, ஜூபிட்டர் இல்ல அப்படின்னா, இங்க பூமி இல்ல அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்னவா சொல்றாங்கன்னா, எப்பயுமே பூமிய நோக்கி நம்மள வாழக்கூடிய இந்த பூமிய நோக்கி நெறைய விண்கற்கள், எரிகற்கள்லாம் வந்துகிட்டே இருக்குமாம். அதெல்லாம் தன்னுடைய கிராவிட்டி பலத்தினால தன் பக்கம் ஈர்த்துக்கும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ அதுதான் வந்து நம்ம ஜோதிடத்திலுமே நம்ம சொல்றோம். அதாவது குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய பார்வையினால நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள அவர் விலக்கிருவாரு. நமக்கு எந்த தொந்தரவும் இல்லாம நம்ம பார்த்துப்பாரு நம்ம சொல்றோம் இல்லையா? அதேதான். ஏன்னா குரு வந்து இங்க நமக்கு வந்து அவருடைய பார்வை அப்படின்னு நம்ம சொல்றது அவருடைய கதிர்வீச்சு. ஜூபிட்டருடைய கதிர்வீச்சுகள் வந்து நமக்கு நம்மளுடைய ராசி மண்டலம் இருக்கு இல்லையா? இதுல ஒரு சரியான இடங்கள்ல கிடைக்கும்போது நல்ல பலன்கள செய்வார். குரு இருக்கிறனால தான் இந்த பூமியில மண்ல உயிர்கள் வாழ்றாங்க. நம்மளும் நிம்மதியா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட நன்மைகள செய்யக்கூடிய, சிறப்புகள செய்யக்கூடிய குரு பகவான் தன்னுடைய உச்ச வீடுன்னு நம்ம சித்தநாதர்கள் குடுத்துருக்காங்க. இவர் வந்து இந்த இடத்துல வந்து நல்ல முழு பலம் பெறுவார். இந்த கிரகம் முழு பலத்தோட இருக்கும். இந்த இடத்துக்கு சூரியன் வந்து மேஷத்துக்கு சூரியன் வந்து அவர் முழு பலத்துல இருப்பாரு. மீனத்துல சுக்கிரன் வந்து அவர் முழு பலத்துல இருக்காரு. இப்படிலாம் சொல்லுவாங்களே, அது மாரி குரு வந்து உச்ச பலம் அடைறதா கடக ராசிய சொல்றாங்க. ஸோ அப்ப கடக ராசி மண்டலத்துக்குள்ள குரு பகவான் வந்த பின்னாடி, அவரு முழு சுப கிரகமா இருக்கிற பட்சத்துல எல்லாருக்குமே நல்லது. உலகத்துக்கே நல்லது. உலகத்துக்கே நல்லது மீன்ஸ் வந்து, அ இனி இந்த உலகத்துல அனாவசியமான இயற்கை பேரிடர்களோ, சீற்றங்களோ, இந்த போர் சம்பந்தமான பிரச்சனைகளோ, இந்த மாரி எந்த ஒரு அரசர்களுக்குள்ள அரசர்கள் மீன்ஸ் வந்து இன்னைக்கு நாட்ட ஆளக்கூடிய தலைவர்கள் தான் வந்து சொல்லணும். அமெரிக்க அதிபர் ஆகட்டும், இஸ்ரேல் அதிபர் ஆகட்டும், இந்த மாரி பல நாடுகளோட அதிபர்கள் ஒருத்தர் ஒருத்தர் வந்து சண்டை போட்டுக்கிறத வச்சுக்கிறது, இந்த மாரி பிரச்சனைகள்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் உங்க மனசுலலாம் கூட ஒரு நிதானமும், சந்தோஷமும், ஒரு சாந்தமும் வந்து அவங்களும் வந்து தன்னுடைய அந்த போர் குணத்தெல்லாம் குறைச்சுக்கிட்டு, மனிதாபிமானம் கொஞ்சம் மேலோங்கி இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இவ்வளோ சிறப்புகள செய்யக்கூடிய குரு பகவான் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே கண்டிப்பான முறையில நம்ம 12 ராசியில எந்த ராசியா இருந்தாலும் சரி, லக்னமா இருந்தாலும் சரி, கண்டிப்பா இங்க அடுத்து வரக்கூடிய ஓராண்டு ரொம்ப சிறப்பான காலமா இருக்க போகுது. இங்க முக்கியமா நான் ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன். நான் பல காலமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். 2020லேருந்து நான் சொல்லிட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 2020லேருந்து 2030 வரைக்குமான இந்த தசாப்தம், இந்த 10 ஆண்டுகள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ராகுவுடைய காலம். இது வந்து ரொம்ப பொல்லாத ஒரு காலகட்டம் தான். இதுல நமக்கு ஒரு நல்ல காலமா நடுவுல வரக்கூடிய ஒரு சில காலங்கள் இருக்கு. அது வந்து குறிப்பா வந்து இப்ப 2025 ஓரளவுக்கு நல்ல ஆண்டுன்னு தான் நம்ம சொல்லணும். இப்ப 2026மே நமக்கு வந்து இப்ப இனிமே 2026லேருந்து 27 வரைக்குமான இந்த காலம் வந்து குருவுடைய காலம் வந்து ரொம்ப சிறப்பாவே இருக்க போகுது. குருவுடைய அருளால சிறப்பா இருக்க போகுது. இவ்வளோ சிக்கலான இந்த தசாப்தத்துக்குள்ள இந்த ஓராண்டு ரொம்ப சிறப்பா இருக்க போகுது. எல்லா சங்கடங்களையும் நிவர்த்தி பண்ணி விலக்கிட்டு, நாம ஒரு நிம்மதியான வாழ்க்கை சூழல வாழ்றதுக்கு, பொருளாதாரத்த சரியா நம்ம வளர்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் குரு பகவான் குடுக்க போறாரு. ஸோ இதெல்லாம் வந்து கோச்சார் அடிப்படையில குருவுடைய நிலை சிறப்பா இருக்கிறதுனால நடக்கக்கூடிய நல்ல பலன்கள். அது மட்டும் இல்லாம உங்களுடைய சுய ஜாதகம்.
இங்கே நம்ம வந்து கோச்சார பலனை மட்டும் ராசி அடிப்படையிலான கோச்சார பலன்களை மட்டும் நம்ம பெரிதாக எடுத்துக்கணுமா, அதுதான் முழுமையானதா அப்படின்னா கிடையாது. நம்ம ஜோதிட விதி சித்தர்கள் சொன்ன விதி என்னன்னா, விதி, மதி, கதி இந்த 3 அடிப்படையில் தான் நம்ம ஜோதிட பலன்கள் பார்க்கணும். ஒரு ஜாதகத்தில் லக்னம், லக்னம் அடிப்படையில் நம்ம பார்க்கக்கூடிய தசாபுத்தி பலன்கள் இது முக்கியம். அதுக்கு அடுத்ததா மதின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மதி வந்து சந்திரன், சந்திரன் அடிப்படையில் கோச்சார பலன்கள் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இது வந்து ரெண்டாவது நிலை. அதுக்கு அடுத்தது கதி அடிப்படை. சூரியன்லேருந்து கிரகங்கள் என்ன நிலையில் அமைஞ்சிருக்கு ஒவ்வொரு தனிப்பட்ட ஜாதகத்திலையும் சூரியன்லேருந்து அது தனிப்பட்ட ஜாதகத்தில் மட்டும் இல்லை, உலகியல் ரீதியாகவும் இப்போ சூரியனுக்கு சுற்றி கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது இதெல்லாம் வச்சு எடுத்து சொல்கிற பலன்கள். இப்போ ராசி அடிப்படையில் சந்திரன் தான் ராசி, அந்த அடிப்படையில் கோச்சார பலன்கள் சொன்ன மாதிரி சூரியனுக்கு எங்கே எங்கே இருக்குன்றதையும் நம்ம எல்லாத்தையும் கலந்து மொத்தமாக பார்த்தா தான் இன்னும் முழுமையான சரியான பலன்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால் ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லையா, எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சிலர் நினைப்பாங்க எல்லா ஜோதிடரும் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, நான் படுற பாடு எனக்கு தாங்க தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா. அதுக்கு தான் வந்து காரணமாக நம்ம வந்து வேற ஒரு காரணம் இருக்கும். இப்போ ராசி அடிப்படையில் ரொம்ப சிறப்பாக இருக்குது, அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஒவ்வொரு ராசிக்காரர்களுமே ரொம்ப நல்லாவே இருக்குது. ஆனால் அதை தாண்டி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா, அதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னா, உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய லக்ன அமைப்புகள், உங்களுக்கு நடந்துருக்கிற தசாபுத்திகள், அங்கே இருக்கக்கூடிய சூரியன், குரு, சுக்கிரனோட நிலைகள், ஏனைய மற்ற கிரகங்கள் எல்லாமே வந்து அதெல்லாம் நம்ம முழுமையாக பார்க்கும்போது தான் நமக்கான சரியான தீர்வுகள் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நம்மளுடைய எதிர்காலத்தை பற்றி நம்ம புரிஞ்சுக்க முடியும். நாமளும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே நம்ம வாழ்க்கையை நம்ம சீராக கொண்டு போய் வைக்க முடியும். ஸோ அந்த மாதிரி உங்களுடைய சுயஜாத ஆய்வுக்கு உங்களுக்கு தேவை இருக்கும் பட்சத்தில் தாராளமாக இந்த டிஸ்பிளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்லது வழிகாட்டுதலை கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கிறேன். மேலும் குரு அருள் இருக்கிறதுனால எதை பற்றியும் கவலைப்படாமல் நிம்மதியாக சந்தோஷமாக இருங்க, வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்ற சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.